போஞ்சோர் மகளே, என்னடா ஏதோ சோறுன்னு சொல்கிறானே நினைக்காதீங்க. போஞ்சோர்னால் இங்கே ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு குட் மார்னிங், ஹலோ, ஹாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி எங்கே நான் கிளம்பி இப்படி டிப்டாப்பாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, இங்கே டொரண்டோவில் வந்துட்டு ஹை பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸ்ப்ரிங் சீசனில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான செரி பிளாசம்ஸ், அப்புறம் இந்த துலிப்ஸ் அப்படின்லாம் சொல்லி சில பூங்கெல்லாம் இருக்கும். ஸோ ஒரு 400 ஏக்கரில் வந்துட்டு ஒரு மொத்த ஏரியாலையும் ஒரு குட்டியோண்டு லேக்கு, பூ, அது இதுன்னு சொல்லிட்டு ஊருப்பட்ட விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும். ஸோ அந்த ஏரியாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ தான் கோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்து போய்கிட்டே இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு ஆசை என்ன அப்படின்னா, கனடாவில் இருக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் இருக்கணும். ஸ்ப்ரிங் சீசனில் வந்துட்டு இந்த செரி பிளாசம்ஸு, இந்த இது அப்படியே வந்துட்டு இந்த சைடு ரோடு இங்கே இருக்கிற மஞ்சப்பூ வந்துட்டு ஸ்ப்ரிங்குக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக காலங்காத்தால் பூத்து இருக்கும். நைட் ஆனால் வந்துட்டு மறைஞ்சு போயிடும். நல்லா இருக்குல்ல? அண்ட் என்னோடய காஃபியை நான் வாங்கிட்டேன். இப்போ இங்கே ஆக்சுவலி உள்ள ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அதனால எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இங்கே வந்துட்டு ஏதாவது சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா மட்டும்தான் வந்துட்டு அங்கே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே எப்படின்னா, இங்கே பப்ளிக் ரெஸ்ட் ரூம்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் அங்கங்கே இருக்காது. இங்கே பப்ளிக் ரெஸ்ட் ரூமை தேடுறது அப்படிங்கிறது வந்துட்டு பிராம்டனில் வந்துட்டு வெள்ளைக்காரனை தேடுற மாதிரி கிடைக்காது. அங்கங்கே ரேராக தான் இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு பெரிய தொல்லை. இங்கே ஏதாவது ஒன்று வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. நான் அதுக்காக வாங்கலை. எனக்கு இங்கே வந்துட்டு கொஞ்சம் 7 டிகிரி 6 டிகிரி இருக்கிறதுனால குளிருக்கு அடக்கமாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக வாங்க. இதுதான் வந்துட்டு ஹை பார்க் போகிறதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வே. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக மெயின் ரோட்டில் போயும் போகலாம், இல்லாட்டி இந்த வழியிலையும் வரலாம். எப்படி நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்த கொடைக்கானல் குணா கேவ் மாதிரி இருக்கா? ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இங்கே இது பேர் வந்துட்டு ட்ரையல் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகன்னு கேட்டோம் அப்படின்னா, உள்ளே போகிறதுக்காக ஒரு ட்ரெக்கிங்க்கு ட்ரையல் எடுத்த மாதிரி இந்த ஏரியா. ஸோ சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு டாக் ஹில்ஸ். டாக்ஸ்லாம் வந்துட்டு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக விளாண்டுக்கலாம், இஷ்டத்துக்கு சுற்றிக்கலாம். டாகோட ஹில்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். பிட்புல்லு எல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். 85 kilograms? 85 kilograms. Oh my god. He's a big boy. Yeah, really a big boy. Come. No. I don't want, but Yeah. still I need to click a picture. That's fine. Zeus, That's fine. see? That's fine. One sec. Zeus. Wow. That's really nice. Zeus. Stay. Oh. Hi. இங்கே நம்ம ஊர் அணில். டேய், என்னடா என்ன பார்க்குற? மேலே விழுந்துடாதுடா. டேய் வராத. நோ. ஓடிட்டான். செரி பிளாசம்ஸ் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பிபிக்குலாம் போட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்துட்டு ஸ்விம்மிங் பூல். நம்ம தீம் பார்க்கில் இருக்க சும்மா சின்ன ஸ்லைடரு. அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தோம் அப்படின்னா பேஸ்பால் விளாட்றதுக்குன்னு தனி ஒரு கிரவுண்டு. அங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச் ஓடுதுன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்களுக்கு கும்பலாக இருக்காங்க. எல்லாம் துலிப்ஸ். இது வந்துட்டு ஆக்சுவலி மொத்த இதுவும் இல்லை, இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸு. ஸோ செரி பிளாசம்ஸ் ஆர்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி உள்ளே போக போக அப்படியே இருக்கும். இதுதான் வந்துட்டு பிளாசம்ஸ், செரி பிளாசம்ஸ். அதாவது நிறையா ஷெட்டாகி போய்க்குச்சு. ஸோ இங்கே வந்துட்டு செரி பிளாசம்ஸ்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக பிளாசம்ஸ்லாம் இருக்கும். லைக் சின்னதாகவும் இருக்கும், பெருசாக இந்த மாதிரி ஒயிட் பெட்டல்ஸோடவும் இருக்கும். அண்ட் இன்னும் உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய இருக்கும். இது ஆக்சுவலி ஏப்ரல் மந்தோட லாஸ்ட் வீக் தான் வந்துட்டு இந்த செரி பிளாசம்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதனால் இப்போ எல்லாம் ஷெட் ஆகி கிடக்குது. இப்படி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெக்கிங் மாதிரியே தான் இருக்குது. செம்ம ஸ்லோப்பு.
அண்ட் அது ஆக்சுவலி உள்ள சின்ன பாண்டு மாதிரி இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை. செம்ம இது. இந்த கொல்லிமலையில் வந்துட்டு ஒரு 1000 படிக்கட்டு இறங்குவோம் தெரியுமா, அந்த மாதிரி நிறையா இருக்குல்ல இங்கே. இது ஆக்சுவலி 400 ஏக்கர் அப்படிங்கிறதுனால என்ன தான் முக்குனாலும் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. அணிலுக்கு வந்துட்டு அவங்க ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஏய் அனில் வந்துட்டு என்கிட்ட கேட்குது. அனில் என்கிட்ட எதுவும் இல்லை அனில். ஏய் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா? சரி என்கிட்ட ஏதோ கேட்டுச்சு அனில். அனில் எவ்வளோ பெருசாக இருக்குது, முயல் சைஸில் இருக்குல்ல. இங்கே இருக்கிற அணில்லாம் வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு இல்லாமல் இருக்கனால யாராவது ஃபுட்டு தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வரவங்கலாம் ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. வாவ், இதுதான் ஆக்சுவலி மேப்பிள் லீஃப். கனடாவோட ஒரு என்ன சொல்கிறது நேஷ்னல் இலை மாதிரி இங்கே. ஆக்சுவலி தெரியும்னு நினைக்கிறேன் மேப்பிள் லீஃப். செம்ம பா, இவ்வளோ சூப்பராக இருக்குது.